மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அருந்ததியர் சமூக அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. அருந்ததியர் சமூக பொது நல அறக்கட்டளை சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி கோவை பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் தலைவர் எஸ். செல்வகுமார் தலைமை வகித்தார். அறக்கட்டளையின் செயலாளர் சி. செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார். பொருளாளர் மாறன், துணைச் செயலர் திருமலைச்சாமி, கோவை ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் வெங்கடாச்சலம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் மூத்த நிர்வாகி நடராஜன், ராமநாதன், ரயில்வே மேகநாதன், டிரான்ஸ்போர்ட் மருதாச்சலம், முன்னாள் வங்கி முதன்மை மேலாளர் இளங்கோ கணேசன், PF அலுவலக சந்திரன், தொழிலாளர் நலத்துறை ரவிக்குமார், இந்தியன் வங்கி இருகூர் பழனிசாமி, சண்முகம், கோவை மாநகராட்சி அடிப்படை ஊழியர் சங்க தலைவர் கோவை கபீர், சமூக ஆர்வலர் அசோக்குமார், எஸ். சுபாஷ், ஆதிகணேசன், தலித் நாகராஜ், சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அருந்ததியர் மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கிய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. சிறப்பாக தமிழக அரசால் வழங்கப்பட்ட உள் ஒதுக்கீட்டை காக்க உச்சநீதிமன்றத்தில் சிறப்பாக வாதிட்டு உரிய நியாயத்தை பெற்றுக் கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசில் தற்போது மாற்றியமைக்கப்பட்ட அமைச்சரவையில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த டாக்டர் மதிவேந்தனை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக தமிழக அரசால் தற்போது மாற்றி அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் அருந்ததியர் சமூகத்தைச் சார்ந்த டாக்டர் மதிவேந்தனை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றி வாய்ப்பளித்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டு அரசாணையை முறைப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் அருந்ததியர் மக்கள் தொகைக்கு ஏற்ப உள் ஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும் என்பது உட்பட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இன்று தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த நாளை கோவை பட்டீஸ்வரன் கோயிலுக்கு அருகிலுள்ள பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் பேரூர் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளையின் சார்பில் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோவை வழக்கறிஞர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியிலே நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவருக்கு அவர்களது பெற்றோர்களுக்கு அழைத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி அடிப்படை ஊழியர் சங்க தலைவர் சிவகுமார் மற்றும் கபீர் அவர்கள் கலந்து கொண்டார். அதேபோல் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சொற்பொழிவாற்ற நமது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய முதன்மை மேலாளர் மரியாதைக்குரிய இளங்கோ கணேசன் அவர்கள் கலந்து கொண்டார். மடத்தினுடைய மூத்த நிர்வாகி மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அண்ணன் அவர்களும் விழாவினை தொகுத்து வளர்ந்ததற்காக பொருளாளர் மாறன் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சீரும் சிறப்பாக நடத்தினர். இந்த நிகழ்வில் நாம் தமிழக அமைச்சரவையில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவரை மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சராக நியமனம் செய்து இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனை செய்ததற்கு நாம் மாண்புமிகு தமிழ் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அதே போல் நமது உள்ளொதுக்கீடு அருந்ததியர் உள்ளொதுக்கீடு 3% மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்ப 6% உயர்த்த வேண்டும். அதே போல் தற்போது நடைமுறையில் உள்ள அரசாணையை சரிப்படுத்தி அதில் உள்ள குறைகளெல்லாம் நீக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.